ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பிடி பீட். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து நியர்லி 11 கிட்ட ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி சாரீ வந்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து ஏன் சாரியில் வந்திருக்கேன் நான் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சாரீ சேலஞ்ச் வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா வீடு சேனல் சங்கீதா சிஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்மளுக்கு வந்து சாரீ சேலஞ்ச் வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக சாரீ தான் இருக்க போகிறேன். நான் சாரீ கட்டி நியர்லி ஒரு 6 months 8 months கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கட்டுறேன். ஸோ பாப்போம், இன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும்ன்றது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா காலேஜுக்கே நான் 4 hours கட்டுறதுக்கே அது அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ பாப்போம், மேக்ஸிமம் நான் வந்து இன்னைக்கு எப்படியும் வந்து எனக்கு ஒரு சேலஞ்சு சரி இதை அக்செப்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நிறைய யூடியூபர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாரீ கட்டிட்டு வர சொல்லி இன்னொரு 3 பேருக்கு வந்து நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன். அவங்க யார் அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பெரிய ஒரு பியூட்டி பிளாகர் பியூட்டிஃபைனிங் சேனல் சுஜாதா சிஸ்க்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ண போகிறேன். நான் அவங்களை அக்கா தான் கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அஃப்கோர்ஸ் நான் வந்து என்னோட வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுஜாதா சிஸ்க்கு நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து காஃபி டேபிள் டாக்ஸ் உமாக்கு வந்து நான் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். அவங்க நான் ஒரே வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஈவெண்ட்டில். ஸோ நல்ல ஸ்வீட்டான ஒரு பர்சன், அவங்களுக்கு நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பியூட்டி டிப்ஸ் தமிழ் சேனல் வச்சுருக்காங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு அவங்களோட கண்டென்ட் கூட நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி சாரீ வந்து இந்த 3 பேர் கட்டிட்டு வரணும் அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 பேர் தான் கிடையாது. நீங்கள் யாராவது என்னோட வீடியோ பார்த்து இன்ஸ்பிரேஷனாக சாரீ ஏதாவது கட்டுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணிவிட்டு என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்க, சாரீ சேலஞ்ச் அட் தமிழ் பியூட்டி பீட்ஸ் நீங்கள் டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். நான் அதை என்னோட ஸ்டோரியாகவும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது அப்படியே செயின் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நிறைய பேர் பண்ணால் ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் சரி, ஒரு குவாரண்டைன் டைமில் வந்து ஒரு மாதிரி மொக்கையாக இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வீடியோவும் நல்லா டைம் பாஸ் ஆகி போகும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் டேரெக்டாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாரியோட ஃபுல் லுக் நிறைய பேர் கேட்பீங்கல்ல. ஸோ அதனால் எடுத்த பிக்சர்ஸ் ஒரு சிலது மட்டும் 2 பிக்சர் மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நார்மலாக ஒரு பிரைட் பின்னிட்டு ஜிமிக்கி போட்டுட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளாக் நெட் ப்ளவுஸோட நான் வந்து இந்த ஆரஞ்ச் பாம்பாமில் இருக்கக்கூடிய ஒரு புத்தா சாரீ வந்து பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த புத்தா சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கிஃப்ட் பண்ணாங்க, பிரெட்டிவேர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் எப்படியும் அவங்களோட பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ முதல்ல வந்து இப்போலாம் மார்னிங் எழுந்தால் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒயிட் போர்டில் வந்து நானும் என் தங்கச்சியும் வந்து என்னெல்லாம் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை இருக்கோ அதெல்லாம் போர்டில் எழுதி வைப்போம். எழுதி வச்சுட்டு ஒரு வேலையை முடிக்கும் போது அந்த மார்க்கரை வச்சு அடிச்சிடுறது. இந்த மாதிரி பண்ணால் ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கும், அது மாதிரி ஜாலியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் எழுதி வச்சாச்சு. நான் வந்து அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து May 1. ஸோ தலையோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே தலை அப்படி சொல்லிட்டு எழுதிட்டு அப்புறம் வந்து கேக்கு சாக்லேட் பொம்மையெல்லாம் வரைஞ்சி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு இந்த மாதிரி உங்கள் வேலையெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அண்ட் நீங்கள் அது வேலையெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க, மறந்து போக மாட்டீங்க. கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து நான் உங்களுக்கு வந்து க்ளீனாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். பட் யூஸ்வலி நான் போயிட்டு வந்து என்ன எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம காமிக்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ நல்லா காமிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ குளிச்சு வந்தோடனே சாரீ வேர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பாடி லோஷன் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பாடி லோஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலான்னு. ஸோ இப்போலாம் நான் வந்து என் சிஸ்டர் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த குட் வைப்ஸோட லாவெண்டர் பாடி லோஷன் சொல்லி என் சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை நானும் அப்பப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இதுதான் எடுத்திருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் தான், ரொம்ப வேணாம், கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு பம்ப் தான். இப்போ பாருங்க, இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு லாவெண்டர் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நான் உங்களுக்கு வந்து இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது, அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து குட் வைப்ஸில் இருந்தது, எனக்கு 2மே பிஆரில் வந்திருந்தது. ஸோ ஸ்ட்ராபெரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி லிக்கரைஸ் இருக்குது, லிக்கரைஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த பாடி லோஷன் நம்ம வேகமாக அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய வேறு நம்மளுக்கு வந்து இருக்குது. இதை நீங்கள் ஹேண்ட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் கை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ பாடி லோஷன் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு ஜிமிக்கி போட்டுட்டு நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக் என்ன போடுறோம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் அண்ட் வந்து இயரிங்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரைட் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கால் பின்னல் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் சாரீ வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் காட்டன் சாரீ. இது ஒரு பியூர் காட்டன் பாம்பம் வச்ச சாரின்றதுனால சிங்கிள் பீட் எடுத்து வேற கட்டியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி இந்த லுக்கே சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நெக் பீஸ் எதுவும் நான் வேர் பண்ணல. சின்னதாக ஒரு ஜிம்கா, இது வந்து நான் கிளப் ஃபேக்ட்ரிலேருந்து வாங்கியிருந்தேன்.
ஸோ அவ்வளோதான். இது தவிர வேறு எதுவும் நான் பெருசாக ட்ரெஸ் பண்ணிக்கல. இப்போ நம்ம வந்து ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டு மாதிரி ஐலைனர்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஐலைனர் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கேன். வேறு எதுவும் பெருசாக நான் பண்ணல. நான் பேங்கிள்ஸ் போட்டேன். ஓகேவா? ஸோ இது சில்வர் கலர் பேங்கிள். இது நான் வந்து இந்த சில்வர் பிளேட்டட் பேங்கிள் இது நான் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி லிப்ஸ்டிக்கோட ஷேட் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஐ ஆம்ஸ்டர்டாம்லேருந்து பேஜ் போல்கா 2 அந்த ஷேட் தான் இது. ஸோ கண்டிப்பாக லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ப்ளவுஸ் சாரீ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற வேலை எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கைஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ரெடி ஆயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ரெடி ஆனதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் தான் இருக்க போகிறோம். அது வேறு ஒரு விஷயம். சும்மா எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுறாங்க, ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து காய்கறி வெட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ காய்கறி வெட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறேன். அதுக்குள்ளே நான் என்ன முடியுதோ நான் எடுக்கிறேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக காய்கறி வெட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பீன்ஸு, கேரட் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண சொல்லியிருந்தாங்க அம்மா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி வெட்ட சொன்னாங்களோ அந்த மாதிரி நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ கண்டிப்பாக கிச்சனில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நீங்கள் வேலை செய்யலைன்னா கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிங்க இந்த வீடியோ பார்த்துட்டாவது. ஸோ எல்லாத்தையும் நறுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக செமையாக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய புக் ஷெல்ஃப் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ கேடுகிட்டத்தனமாக இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் வந்து புக் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. சரி இதில் இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷெல்ஃபில் இருந்த எல்லா புக்ஸுமே நான் வந்து எடுத்துட்டேன். பாருங்கள் சாக்லேட் கவர் அது இதுன்னு கண்டதெல்லாம் போட்டுச்சிருக்கேன் ஷெல்ஃபில். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேப்பர் நல்லா உதறி அந்த இடத்த க்ளீனாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு புது பேப்பர் நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா புக்ஸையும் நான் வந்து ஹாலுக்கு கொண்டு போயிட்டேன். ஒட்டடெல்லாம் இருக்கும், ஏன்னா அந்த ரூமில் எங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டு வரும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு புக்ஸு நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து வரிசையாக எடுத்து வச்சேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபைல்ஸு தான் க்ளீன் பண்ணேன். ஸோ முதல்ல வந்து எந்தெந்த சைடில் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து க்ளீனாக ஃபைலில் வச்சுட்டேன். சாக்லேட் கவர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ என்னோடய ஆன்சர் ஷீட்ஸ் அதெல்லாம் இருக்கும் எல்லாம் எடுத்து கரெக்டாக ஃபைலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் புக்ஸு நோட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பவுச்சு இதெல்லாமே. ஸோ புக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு நிறைய குண்டு புக்ஸ் இருந்தது காலேஜில். நீங்கள் புக்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், அப்படியே பல புதுசு மாதிரி இருக்கும். ஏன்னா நான் முக்கால்வாசி இதையும் படிக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்ஸ் எல்லாம் இந்த ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த குண்டு புக்ஸ் இந்த பக்கம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற குண்டு புக்ஸ் இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து புக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹைட் ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோடய தங்கச்சி கூட சொன்னால் நீட்டாக அழகாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியே ஜாலியாக இருந்தது சொல்லும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே லைட்டாக ஓவரால் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு பென் ஹோல்டர் மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஒரு பென் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கால்குலேட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா நோட்டு, ஏதாவது அவசரம் அப்படின்னா தேவைப்படுறதுக்காக இந்த இடத்துல அப்படியே கைக்கு எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கட்டை வரல பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கஸ் இருக்குது காலில். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மருந்து வந்து அப்ளை பண்ணுவேன் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் அது கரெக்டாக பார்த்து எடுத்து போட்டுப்பேன், அதுக்காக அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன டப்பா. ஸோ இதுக்குள்ளே வந்து என்னோடய 2 மைக், ஒன்று வந்து போயா மைக், இன்னொன்று வந்து நார்மல். இப்போலாம் நான் அந்த மைக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மைக் வச்சுருக்கேன். மொபைல் ஹோல்டர் இருக்குது. அண்ட் தென் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேபிட், எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அடிக்டான ஒரு ஹேபிட்னா சேவ் பண்ணுறது. ஸோ எப்போ ஒரு 10 ரூபா 5 ரூபா பார்த்தா கூட நான் சேவ் பண்ணி வைப்பேன். இந்த பழக்கம் வந்து நான் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ சேவ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ கிடைச்சாலும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மணி பாக்ஸ்னு போட்டு இதில் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா காயின்ஸ் மட்டும் சேர்த்து வச்சுட்ருக்கேன் இந்த பழைய பீனட் பட்டர் டப்பாவில். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அதெல்லாமே வரிசையாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடில். அதுக்கப்புறம் புக்ஸ்லாம் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைல் 2த்தையும் நான் வந்து அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன் மீஷோவில். ஸோ அதில் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஷெல்ஃப் வந்து ஆர்கனைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல எவ்வளோ கேவலமாக இருந்தது அண்ட் இப்போ வந்து எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க உங்கள் ஷெல்ஃபை. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வந்து மணி வந்து ஒரு 3:15 அந்த மாதிரி ஆகுது. எனக்கு வந்து சுத்தமாக முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே மொபைல் நோண்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பெட்டில் படுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். தூங்கக்கூடாதுல்ல, ஸோ அதனால் பெட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படியே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறது, கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது அப்படி இப்படின்னு எனக்கு டைம் பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பாத்திரம் தேய்க்கிறது அப்படி இப்படி நான் முதல் தடவை புடவை கட்டு பாத்திரம்லாம் தேய்க்க போகிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ கைஸ் டைம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 5:40 ஆகுது. இப்போ தான் நான் பெட்லேருந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்சு எழுந்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் மேபி நான் அப்படியே லைட்டாக கண்ணை சந்து கொஞ்சம் தூங்கியிருப்பேன். பட் எழுந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பாக வருது.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகணும். மாடிக்கு போயிட்டு வாக்கிங் பண்ணணும் 1/2 hour. ஸோ இந்த சாரியோட தான் வாக்கிங்கும் பண்ண போகிறேன். அது முடிச்சு கீழே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற வேலையெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சின்னதாக நம்ம வந்து கொண்ட மாதிரி தூக்கி கட்டிக்கலாம் அப்படின்னு தலையெல்லாம் களைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இயரிங்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. நான் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ட்ரெஸ்ஸிங் இந்த லிப்ஸ்டிக்கில் ரிமூவ் பண்ணிட்டு நான் பாட்டு கேஷுவலாக வீட்டில் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மாடியில் வந்து வாக்கிங் போனேன் கொஞ்சம் நேரத்துக்கு. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு காமெடியாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மாடியில் வந்து ஒரு அரை மணி நேரம் நடந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லியா வந்து நம்ம வியப்பாக பார்த்துட்டு இருந்தா என்ன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் வீடியோவில் வந்து என்னோடய மண்டை கவர் ஆகலை அப்படின்னு. ஸோ அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ வாக்கிங் கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் லியாவோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ தலைமுடி வாரிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ சின்னதாக ஒரு மாஸ்க் போடலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட ஹனி ஜெல் கிளென்சர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். இது வந்து புதுசு, நான் ஓப்பன் பண்ணல, பட் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னு நினச்சா லிங்க் செக் பண்ணிக்கோங்க. இது நான் கொஞ்சமாக என்னோட கையில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சமாக எடுத்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஃபோம் வரும். ஸோ அப்படி போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம. ஸோ மூஞ்சை வந்து முகத்தை வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு எப்போவுமே நம்ம பண்ணுவோம்ல ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாலும் அந்த ஃபேஸ் வாஷ் ரொம்பவே நல்லா கிளென்ஸ் பண்ணிச்சு. ஸோ ஃபேஸ், இதுக்கப்புறம் கழுத்து, நிறைய பேர் கழுத்தை கூட வாஷ் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ ஃபேஸ் கழுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டான துணியில் ஃபுல் ஃபேஸை தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மாஸ்க்கு போட்டேன். ஸோ இதுக்கே வந்து ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது எனக்கு. ஸோ மாஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து குட் வைப்ஸோட லிக்கரஸ் ஃபேஸ் மாஸ்க் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த அந்த வீடியோ ரெக்கார்டிங் அப்போ தான் தெரிஞ்சுது அந்த வாய்ஸ் சரியாக இல்லை அப்படின்றனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் நான். ஸோ மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப திக்கான ஒரு மாஸ்க் தான். போட்ட உடனே லைட்டாக பர்னிங் சென்சேஷன் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, போட்ட கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடுச்சு எனக்கு. ஸோ இது ஒரு நல்ல பிரைட்னிங் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணி அது வந்து காஞ்சிருச்சு நல்லா கம்ப்ளீட்டாகவே, கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சிருச்சு. ஸோ நான் அப்படியே கொஞ்ச நேரம் டிவி பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ போயிட்டு இதை வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நான் துணி மடித்து வச்சுட்டு பாத்திரம் தேய்க்கணும். அதுதான் நம்மளோட அடுத்த கட்ட வேலை. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து போய் அந்த மாஸ்க் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ ஸோ ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது, செம்ம என்ன சொல்கிறது சாஃப்டாக ஃபீல் பண்ணுறேன். நல்ல என்ன சொல்கிறது ஈரப்பதத்தோடு இருக்குது ஃபேஸு. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வேலை. ஆனால் இது வந்து நிறைய துணி இருந்தது. ஸோ மடிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு வந்து பெண்டு கண்டு போச்சு. ஸோ போன டிஏஎம்எல் ஐ திங்க் ஸோ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டிஏஎம்எல் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இவ்வளோ துணி துவச்சிருக்கீங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, நானும் மோட்டிவேட்டட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த துணிலாம் பார்த்திங்களா, அந்த மொத்த துணி தான் இந்த வீடியோவில் நான் வந்து மடிச்சு வைக்கிறேன். நான் முடிவு பண்ணிவிட்டேன் சாரீ வீடியோ பண்ணுறப்ப தான் நம்ம வந்து இதெல்லாம் மடிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மொத்த துணியை நான் வந்து எடுத்து மடிச்சு வச்சுட்ருந்தேன். அண்ட் ட்ரெஸ்ஸு தனியாக, டிஷர்ட்ஸ் தனியாக. நான் வந்து நிறைய நைட் ட்ரெஸ் தான் இப்போ வீட்டில் இருக்கும்போது நான் பேண்ட்டு ஷர்ட் வந்து செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த நைட் வேர். ஸோ அந்த பைஜாமா செட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் வந்து அப்படியே செட்டாக நான் வந்து மடிச்சு வச்சுட்ருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் துணி மடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பேசிக்காகவே துணி மடிச்சு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம கலைஞ்சிருக்கிறத அழகாக வைக்கிறோம்ல, ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதனால் ஸோ பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே ஒரு செட்டையும் நான் தனித்தனியாக ஹேங்கரில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய வார்ட்ரோப்பில் வந்து ஹேங் பண்ணி வைப்பேன். என்னோடய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் மடிச்சு வச்ச ட்ரெஸ் எல்லாமே ஹேங்கரில் ஹேங் பண்ணி என்னோடய வார்ட்ரோப்பில் நான் வந்து வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இன்னர் வேர்லாம் நம்ம வச்சுட்டோம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி மேக்ஸிமம் நான் வந்து க்ளீனாக தான் வச்சுப்பேன். வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது, ஒன்றும் எதுவுமே கலையில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் இருந்தது. ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்க்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ எக்கச்சக்க பாத்திரம் இருந்தனால நான் டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா இது இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இந்த புடவை கட்டிட்டு என்னால் தேய்க்கவே முடியல அப்படின்னு. பட் இருந்தாலும் மொத்த பாத்திரத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ தேய்ச்சிட்டு அதை நல்லா வாஷும் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் பல நம்ம தேய்ச்சி கவுத்தாச்சு. அண்ட் அவ்வளோதாங்க, என்னெல்லாம் பிளான் பண்ணோம் மேக்ஸிமம் எல்லா வேலையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டைம் வந்து நியர்லி 10 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ நம்ம எல்லா வேலையும் பிளான் பண்ணது எல்லாமே முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி எடிட் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதை என்னால் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் சாரீ இல்லை குர்த்தி இந்த மாதிரி போட்டிருந்தேன்னா மேபி நான் பண்ணியிருப்பேனோ என்னமோ. ஷூட்டே பண்ணல, அப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஷூட்டே அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் எடுத்துருவேன் நான். ஸோ யாரெல்லாம் சாரியில் வர சொல்லி சாரீ சேலஞ்ச் வீடியோ பண்ண சொல்லியிருந்தீங்களோ எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் பண்ணணும், நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த காஃபி டேபிள்
டாக்ஸ் உமா, அப்புறம் வி டிஃபைனிங் சுஜாதா சிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா. ஸோ 3 பேருக்கு நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை முடிச்சு அவங்களோட சேனலை செக் பண்ணி பாருங்கள், அவங்க அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் புடவை கட்டிட்டு ஃபுல் வீடியோவில் வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுமா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கிறது கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் நம்மளை கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராம் ஹலோ அண்ட் டிக்டாக்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸிங்கை பற்றி அப்புறம் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிடுறேன். பாய். நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான vlog வீடியோவில் பார்க்குறேன்.